வியூஸ் வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் பக்கம் நிவினுக்கு என்ன பண்ணுறது பயங்கர ஒரு டார்ச்சலாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, குமரனை வந்து வர சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் விஜய் என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப வந்து காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. காவேரி வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஃபோன் அட்டன் பண்ணால் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்ல வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோட வந்து கால் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. பக்கம் நிவின் வீட்டுக்கு போன குமரன் வந்து என்னன்னு கேட்குறாரு. என்னாச்சு நிவின், எதுக்காக என்ன வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் யமுனா பண்ண எல்லா விஷயங்களும் வந்து சொல்கிறாரு. சமயத்தில் குமரனுக்கு கால் பண்ண விஜய் என்ன பண்ணுறாங்க, நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா காவேரி கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை விஜய், நான் வந்து இது மாதிரி நிவின் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைம்மா, காவேரி இப்போ ஊருக்கு கிளம்பி போயிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்குது விஜய்க்கு. என்ன சொல்கிறீங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா, ஏன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு குமரன் வந்து கேட்குறாரு. உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியாது அப்படின்ற காரணத்தினால வந்து விஜய் எப்படியோ சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வைக்கிறாரு. ஒரே குழப்பத்தோடு இருக்காரு. எதுக்காக திடீர்னு காவேரி வந்து ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பக்கம் நிவின் வந்து குமரன் கிட்ட தன்னோட ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. யமுனா இப்படிலாம் வந்து நடந்துக்கிறாங்க, எனக்கு பயங்கர டார்ச்சலாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் யமுனாவை இங்கேருந்து வீட்டை விட்டு அனுப்ப போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதனால் குமரன் என்ன பண்ணுறாரு, வேண்டாம் நிவின், இப்போதைக்கு இது வந்து எதுவும் பண்ண தேவையில்லை, ஏன்னா வீட்டிலவே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதனால் அத்தை வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, அதனால தானே இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் திரும்ப திரும்ப அவள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் நிவின், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, யமுனா கிட்ட நான் வந்து பேசி புரிய வைக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறது மூலியமாக அதுக்கப்புறம் வந்து நிவினும் வந்து சம்மதிக்கிறாரு. காவேரி நினைச்சு ரொம்பவே குழப்பத்தோட இருக்க விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அந்த தருணத்தில் அங்கேருந்து வர வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு விஜய், ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னன்னு தெரியல, ஃபோனை எடுக்க மாட்டேறா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு கிளம்பி போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் விஜய், காவேரி ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற வெண்ணிலா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. என்ன சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிற, அவள் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை காவேரி என்கிட்ட வந்து பேசுனா, நீ தயவுசெய்து விஜய் வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக விஜய் விட்டு நான் விலகி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அப்படின்றத சொல்கிறது கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறார் விஜய். காவேரி கிட்ட நீ இப்படி ஒரு பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை வெளியில் கொண்டு வந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. காட்டிட்டல வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, படப்படன்னு அப்படியே வெடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை வந்து வார்த்தைகளால் வந்து கொல்ற மாதிரி பேசுகிறார் விஜய். விஜய் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. காவேரி வந்து சொன்னாதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் காவேரி வயிற்றுல எப்போ குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போவே வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் விஜய். மனசுலையும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். காவேரியாலும் கண்டிப்பாக உன்னை விட்டு இருக்க முடியாது, எல்லாம் எனக்கே தெரியும், நீ சொல்லி தான் தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது, உடனே போய் காவேரியை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து கிளம்புறாங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளு விஜய், நானும் உன் கூட வரேன். நீ காவேரியை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் கண்டிப்பாக காவேரி இங்கே வரமாட்டாங்க, நான் வந்தால் மட்டும்தான் காவேரி உங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து வெண்ணிலா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யோசிக்கிற விஜய் அதுக்கப்புறமா கோபத்தோட என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரியை பார்க்கறதுக்காக. காவேரி இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன வெண்ணிலா எப்படி கேட்குற, நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து காப்பாற்றணும் இல்லையா, அதனால தான் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் ஒன்றும் போ தேவையில்லை, நீ இங்கேயே இருக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா சொல்கிறது கேட்டு ஒன்றுமே புரியல காவேரிக்கு. இருக்கும்போதே விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி முறைச்சபடி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. காவேரியாலே வந்து அதை ஃபேஸ் பண்ணவே முடியல, ஒன்றுமே புரியல, என்ன ரியாக்ட் பண்ண போகிறார் விஜய் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.